Hello traders, welcome to our channel. So today date என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 27 டைம் 8:48 AM. ஸோ இன்னைக்கு பிடிசி அண்ட் இத்தீரியமோட ஒரு இதாக பார்க்க போகிறோம். ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டே வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ரேலி கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இத்தீரியம், பிடிசி, சொலானா, எக்ஸ்ஆர்பி, டாஜ் காயின். ஸோ இந்த மாதிரி மேஜர் காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பையிங் ரேலி வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த பிடிசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எந்த இடத்துலேருந்து இந்த பையிங் ரேலி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நியர்லி 98 ஆர் 96 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்டெச்சட் எலாங்கட்டட் பையிங் வந்துருந்துச்சு. ஸோ எங்கள் இடத்துல ஆல் டைம் கிரியேட் பண்ணிருந்துச்சுன்னா 1,22,000 இந்த இந்த ஒரு 2000 மைன்ஸ் இந்த பிட்வீனில் தான் வந்துட்டு ஆல் டைம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆக ஆரம்பிச்சு. கன்சல்டேஷன் சொல்லலாம், அக்யூமுலேஷன் சொல்லலாம். ஸோ ப்ரைஸோட நேச்சரே என்னன்னா ஒரு மொமெண்டம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அக்யூமுலேஷன் நடக்கணும். ஸோ இதான் ப்ரைஸோட நேச்சர். அக்யூமுலேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ அது வந்துட்டு செல் சைடும் இருக்கும், பை சைடும் இருக்கும். ஆனால் ஒரு மொமெண்டம்க்கு அப்புறம் கண்டினியூஸாக அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகாது. அதே மாதிரி ஒரு மொமெண்டம் நல்ல பையிங் வந்துட்டு அப்படியே 90 டிகிரி ரிவர்சல் செல்லிங்கும் ஆகாது. இது வந்து ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். சம்டைம்ஸ் இந்த நியூஸ் டைமில் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல அக்ரெசிவ் பையிங் வரும். சேம் டைம் அப்படியே அக்ரெசிவ் செல்லிங் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு நியூஸ் டைமில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸ்பீச் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு 2 அக்ரஷன் வந்து நடக்கும். மற்றபடி வந்துட்டு 2 அக்ரஷன் நடக்காது. அது வந்து ப்ரைஸோட நேச்சரே கிடையாது. ப்ரைஸோட நேச்சர் வந்துட்டு ஸ்விங்கோட நேச்சர் தான். ஸோ ஒரு ஹை கிரேட் ஆனிச்சுன்னா ஹையர் லோ கிரேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம அக்யூமுலேஷன் ஜோன் ஆர் ரிட்ரேஸ்மெண்ட் ஜோன் சொல்லுவோம். ஸோ சேம் வந்துட்டு அதே மாதிரி தான் பிடிசிலையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கே வந்துட்டு பிடிசி வந்துட்டு ஆல் டைம் ஐ கிரியேட் பண்ணிட்டு லோ கிரியேட் பண்ணியிருக்கானா. ஸோ இதுதான் வந்துட்டு பிடிசி ஆல் டைம் ஐ கிரியேட் பண்ணது பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லோவை சஸ்டெயின் பண்ணி கண்டினியூஷன் ஆகலான்னு தான் ப்ரைஸ் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் சஸ்டெயின் ஆக முடியாமல் அகைன் வந்து செல்லர்ஸ் அக்ரெசிவ்லி என்ட்ரு ஆயிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ப்ரைஸோட நேச்சர் என்ன, ஒரு லோ பிரேக் ஆனோடனே கண்டினியூஷன் நடக்கணும். அதே மாதிரி ஒரு ஹை பிரேக் ஆனோடனே கண்டினியூஷன் நடக்கணும். இதுதான் ப்ரைஸோட நேச்சர். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆனோடனே செல்லிங் வருது, அகைன் கண்டினியூஷன் ட்ரை பண்ணுது, அகைன் செல்லிங் வருது. ஸோ இந்த இடத்துல செல்லர் சைடு சப்போஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ட்ரெண்டாக எடுக்கிறீங்கன்னா, செல் சைட் ட்ரெண்டாக எடுக்கிறீங்கன்னா இந்த லோ பிரேக் ஆனோடனே கண்டினியூஷன் ஆகணும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, கண்டினியூஷன் ஆகலை, ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிட்டோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்துக்கான சைன். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இன்னும் கிளியர் கட்டாகவே இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம 4 டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா ஸோ ஓவராலாக வந்துட்டு ட்ரெண்டு பை சைடு தான். ஸோ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பை சைடு தான். இந்த பையிங்கில் இந்த ஷார்ட் ட்ரெண்ட் வந்துட்டு செல்லிங் ஸ்விங் எப்பயுமே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரே ஸ்விங்கில் இப்போ வந்து பையிங் வருதுன்னா ஒரே ஸ்விங்கில் செல்லிங் வந்துட்டு ஒரே ஸ்விங்கில் கண்டினியூஷன் ஆகாது. இந்த ஷார்ட் ட்ரெண்டுக்குள்ளே நிறைய செல்லிங் ஜோன் இருக்கும். இந்த ஷார்ட் ட்ரெண்டுக்குள்ளே இந்த இடத்துல நிறைய பையிங் இது இருக்கும், பையிங் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேஜர் ஸ்விங்கை அனலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டீங்களாவே போதும், நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து எந்த சைட் போகலாம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களால் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டை வந்து யாராலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் தான் உண்டு. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா யாராலையுமே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து எதை பேஸ் பண்ணி நம்மளாம் ட்ரேட் எடுக்கிறோம்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், அவ்வளோதான். இது வந்துட்டு மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துல தான் லோ கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா ஜோன் மாதிரி கிரியேட் பண்ணால் இந்த இடத்துல தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்து லோ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆல் டைம் ஹை. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஒரு நல்ல பையிங் ரேலி கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் ஆல் டைம் ஹை கிரியேட் ஆகிட்டு செல்லிங் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த செல்லிங் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் லோவை சஸ்டெயின் பண்ணி கண்டினியூஷன் ஆகலான்னு ப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் என்னாச்சு, கண்டினியூஷன் ஆக முடியல, அக்ரெசிவ் செல்லிங் வந்துருச்சு. ஸோ அகைன் வந்துட்டு செல்லர்ஸ் வந்து என்ட்ரு ஆகி நல்ல செல்லிங் வந்துருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்திருக்கு, சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு, அகைன் பையிங் வந்திருக்கு, கன்சால்டேட் ஆகிட்டு இப்போது செல்லிங் வந்துச்சுன்னா இந்த லோ பிரேக் ஆனோன்னு என்ன ஆகணும், கண்டினியூஷன் நடக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, கண்டினியூஷன் ஆகலை. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு. லோ பிரேக் ஆனோன்னா சப்போர்ட் கிரியேட் ஆனாலே ஸோ இந்த இடத்துல பையர் சென்டராக இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரென்த்துக்கான சைன். ஸோ பிடிசியில்
இந்த இடத்துல இங்க சப்போஸ் வந்து இந்த பையிங் ஸ்விங்ல ட்ரேட் எடுத்தவங்க, இந்த பையிங்ல ட்ரேட் எடுத்தவங்க, இந்த பையிங்ல ட்ரேட் எடுத்தவங்க மேக்ஸ் டு மேக்ஸ் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோல தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஸ்டாப் லாஸாக கலெக்ட் பண்ணிருச்சு. ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் இதை ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஸ்விங்கை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு லோ பிரேக் ஆனோன்னா கண்டினியூஷன் நடக்கணும். அது கண்டினியூஷன் ஆகலைன்னா ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகுது. இது வந்துட்டு ஸ்ட்ரென்த்துக்கான சிக்னேச்சராக நான் வந்துட்டு எடுத்துப்பேன். ஸோ நீங்களும் சேம் அதே மாதிரி எடுத்துக்கங்க. இது வந்து ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும். ஸோ பேஸ் பண்ணி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரியேட் ஆனோன்னா லோ பிரேக் ஆனோன்னா கண்டினியூஷன் நடக்கணும். ஆனால் என்ன கண்டினியூஷன் நடக்கல, ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் லைட்டாக. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த்துக்கான சைன். இப்போ நான் வந்துட்டு எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இன்னுமே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு இது லோ பிரேக் ஆனோன்னா ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகுது. இப்போ எங்கேருந்து வந்திருக்கு, இங்கேருந்து தான் செல்லிங் வந்திருக்கா. இப்போ இந்த இந்த ஸ்விங் எடுத்துட்டீங்கன்னா 0.5 ஜோன் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிப் வச்சு பார்த்தீங்கனாலே எது பார்த்தாலும் 0.5 ஜோனில் வந்துட்டு ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் வந்துட்டு இங்கே வந்து ஒரு செல்லிங் வந்துட்டு அகைன் ஹையர் லோ கிரேட் ஆகிட்டு பை ஆகலாம், இல்லை டேரெக்டாக ஹை வரலாம். ஸோ ஓவராலாக ரெண்டு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த 0.5 வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் செல்லர்ஸ் வந்து இன்னும் நல்ல பையர்ஸோட அதிகமாக என்ட்ரு ஆனாங்களோ, ஸோ அகைன் வந்துட்டு இந்த ஹையை வந்துட்டு ஒரு லோவர் ஹையாக கிரியேட் பண்ணிட்டு கூட ப்ரைஸ் வந்து செல் ஆஃப் ஆகலாம். ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பை சைடு எடுக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணி இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகும்போது எடுக்கலாம், பை சைடு போகலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் ஜோனில் தான் பிடிசி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸ் வந்து அகைன் வந்துட்டு இந்த பையிங் வந்துட்டு அகைன் இந்த இடத்துல செல்லிங் வந்துட்டு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு இந்த லெவல் டெஸ்ட் ஆகும்போது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மினிமம் எந்த ஹை சப்போஸ் இப்போ சொல்கிற நான் சினாரியோ நடந்துச்சுன்னா மினிமம் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். மினிமம் சொல்கிறேன், இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஓவராலாக என்னோட வியூ வந்துட்டு பிடிசியில் பை சைடு தான். ஸோ செல் சைடு வியூ கிடையவே கிடையாது. என்னோட ஓவர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பை சைடு தான். ஸோ எப்போ நான் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா ஸோ இந்த லெவல் ப்ரைஸ் வந்து அகைன் வரணும். இந்த லெவல் வந்துருச்சுன்னா ப்ரைஸ் வந்துட்டு அகைன் கண்டினியூஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம இத்தீரியம் பார்த்துருவோம். ஓகே, இத்தீரியம் வந்துட்டு சார்ட் எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு ஹையர் த டைம் ஃப்ரேம் வந்து வருவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்துட்டு ஒரு பிடிசி மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன புல் பேக் மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ பிடிசி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 வீக் பார்க்கும்போது கன்சல்டேஷன் ஆயிடுச்சு, ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டு. ஆனால் இத்தீரியம் வந்து அந்த மாதிரி நடக்கல. ஸோ ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு, ஹை கிரியேட் ஆனாலும் ஒரு சின்ன புல் பேக் அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுற மாதிரி டீப்பான கான்செப்ட்ஸ் எதுவுமே இல்லை. சிம்பிளான ப்ரைஸோட நேச்சர், பையிங் வந்திருக்கு, செல்லிங் வந்திருக்கு, அகைன் கண்டினியூஷன் ஆகுது. இதுதான் ப்ரைஸோட நேச்சர். ஸோ அதோட ஓவர்வியூ அதே மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கு. லோவர் டைம் ஃப்ரேம் மூவி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டீட்டெயிலாக இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ 4 hour டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதுதான் ஆல் டைம் ஹை கிரியேட் ஆயிருக்கு, அகைன் இதுதான் லோ. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு செல்லிங் வந்திருக்கு, அகைன் ஹை வந்திருக்கு, ஹையர் லோ கிரியேட் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸோட நேச்சர் என்னது, ஸ்விங்கோட நேச்சர் தான் ப்ரைஸோட நேச்சர். ஸோ இப்போ செல்லிங் வருது, அகைன் பையிங் வருது. இந்த ஸ்விங் வந்துட்டு சஸ்டெயின் ஆயிருக்கும், புரியுதா? அப்போ பிடிசியில் சொன்னதே தான், ஒரு லோ பிரேக் ஆனோடனே கண்டினியூஷன் ஆயிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல இருந்து செல்லிங் வந்துச்சு, இந்த லோ பிரேக் ஆயிருக்கு, கண்டினியூஷன் ஆகலை. ஸோ ஸ்ட்ரென்த்துக்கான சைன் தானே. இந்த இடத்துல நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சேம் பிடிசியில் என்ன நடந்துச்சோ சேம் அதே தான் இங்கே இத்தீரியம்லையும் நடந்திருக்கு. ஒரு லோ பிரேக் ஆனால் ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் ஆகும், அதுதான் ப்ரைஸோட நேச்சரு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, செல்லிங் வந்திருக்கு, லோ கிரியேட் ஆயிருக்கு, பையிங் வந்திருக்கு, ரெஸ்டன் பேஸ் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு, லோ பிரேக் ஆனோன்னா ஒரு மொமெண்டம் வந்துருச்சு, செல்லிங் வந்துருச்சு, அகைன் பையிங் வருது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட நேச்சர் ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகணும், சேம் அதே மாதிரி ஹையர் லோ கிரியேட் ஆயிடுச்சு, அகைன் செல்லிங் வருது இல்லை. இந்த செல்லிங் சஸ்டெயின் ஆகாமல் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிட்டோம். ஸோ உங்க பார்த்தா தெரியும், லோ பிரேக் ஆயிருக்கு. இந்த இடத்துல லோ பிரேக் ஆனோன்னா ப்ரைஸ் மூமெண்டம் வரல. ஸோ இது என்ன ஸ்ட்ரென்த் ஆஃப் சைன் தானே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து அகைன் எங்கே வரைக்கும் போயிருக்கு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் ஆகிட்டோம். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் ஆனது என்னது, ப்ரைஸில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஹை கிரியேட் ஆயிடுச்சு, அகைன் வந்துட்டு செல்லிங் வருது, இந்த லோக்கு மேலேயே ஹையர் லோ கிரியேட் ஆகுது, அகைன் பையிங் வருது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் வந்துருச்சு, அகைன் செல்லிங் வருது, ஹையர் லோ கிரியேட் ஆகுது, அகைன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வந்துருச்சு, செல்லிங் வருது, ஹையர் லோ கிரியேட் ஆகுது, அகைன் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் செல்லிங் வருது, ஹையர் லோ கிரியேட் ஆகுது. ஸோ
இப்ப பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஹையர் லோ இதா தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேல பிரைஸ் வந்து அகைன் செல்லிங் வர்றது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஏன்னா, இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அப்படியே கான்ட்ராக்டிவா வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த லெவலும் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இன்னும் இந்த கேண்டில் முடியறதுக்கு 13 மினிட்ஸ் சும்மா இருக்கு. ஸோ இந்த கேண்டில் இப்படியே முடிஞ்சுச்சுன்னா, பி ஈத்தீரியம் பிரேக் அவுட் ஆகறதுக்கு ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு. மினிமம் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு சான்ஸ் அதிகம். பிடிசி பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மேல வரும்னு வெயிட் பண்ணுது. ஆனா ஈத்தீரியம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிரேக் அவுட் ஜோன்ல தான் இருக்கான். ஸோ இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகறதுக்கு ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன்னா பிரைஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஸ்டோக்காஸ்ட் ஆயிட்டு தான் பிரேக் அவுட் ஆகறதுக்கு வருது. ஹையர் லோ ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஈத்தீரியம்ல இப்போ இந்த கேண்டில் வந்துட்டு 30 மினிட் கேண்டில் இப்படியே க்ளோஸ் ஆனா, அகைன் வந்துட்டு பிரைஸ் வந்து செல்லிங் வர்றது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். பிரைஸ் வந்து கன்டினியூஸ் ஆகறதா சான்ஸ் அதிகம். இதுதான் வந்துட்டு ஈத்தீரியமோட ஓவர்வியூ. லோவர் த டைம் ஃப்ரேம் சப்போஸ் வந்துட்டு இப்போ 5 மினிட்ல வியூ பார்ப்போம். 5 மினிட்ல பார்த்தீங்கனாலுமே சேம் அதே மாரி தான் இருக்கும். நீங்க வந்துட்டு ஹையர் த டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன ஸ்விங்ஸ்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிறலாம். ஒன்லி இந்த பெரிய ஸ்விங்கு, மேஜர் ஸ்விங் மட்டும் உங்களுக்கு தெரியிற மாரி இருக்கும். இதே 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ட்ரெண்டுக்குள்ள நெறையா ஸ்விங் இருக்கும். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். நீங்க வந்துட்டு ஹையர் த டைம் ஃப்ரேம்ல ஸ்விங் ஃபைண்ட் அவுட் பண்ணி கத்துக்கங்க. அதுக்கப்புறம் லோவர் த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ, நான் சொன்ன அந்த ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் சொன்ன ஜோன். சிம்பிள் தான். சேம் 4 ஹார்ல பார்த்த மாரி தான். பிரைஸ் வந்து ஹை கிரியேட் ஆயிருக்கு. செல்லிங் வருது. ஹையர் லோ. அகைன் பையிங் வருது. ஹை கிரியேட் ஆகுது. அகைன் செல்லிங் வருது. அகைன் லோ கிரியேட் ஆயிருக்கு. அகைன் ஹை வருது. அகைன் ஹையர் லோ கிரியேட் ஆகுது. செல்லிங் வருது. இந்த லோ வந்துட்டு கன்டினியூஷன் ஆயிருக்கும். ஆனா என்ன பிரைஸ் வந்து ரிவர்சல் ஆகி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வந்துட்டோம். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்துட்டு அகைன் செல்லிங் வருது. சப்போர்ட் கிரியேட் ஆகுது. அகைன் நியர் ஹை. அகைன் செல்லிங் வருது. சப்போர்ட் கிரியேட் ஆகுது. நியர் ஹை. அகைன் செல்லிங் வருது. சப்போர்ட் கிரியேட் ஆகுது. நியர் ஹை. அகைன் செல்லிங் சப்போர்ட் நியர் ஹை. இப்போ அகைன் செல்லிங் வந்தாலும் இந்த லோக்கு மேலே அகைன் சப்போர்ட் கிரியேட்டட் பை ஆகும். ஸோ பிரேக் அவுட் ஆகிறது தான் சான்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் பிடிசியோட கம்பேர் பண்ணும்போது ஈத்தீரியம் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் என்ட்ரி எது ட்ரை பண்ணுறீங்கன்னா ஆஸ் பர் மை ஓவர்வியூ இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறது மினிமம் எக்ஸ்பெக்டடு. ஸோ இதுதான் ஈத்தீரியமோட வியூ. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.